ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோ நம்ம ஒரு விஷன் போர்டு எப்படி கேன்வா வச்சு டிசைன் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறோம், அப்போ தான் புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விஷன் போர்டு என்னென்னு பார்ப்போம். ஸோ விஷன் போர்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு உங்களோட கோலை வந்து நீங்கள் ஒரு பிக்சராக ஒரு போஸ்டராக வந்து டிஃபைன் பண்ணுறது. உங்களோட டிசைர் லைக் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு விஷன் போர்டுங்கிறது ஒன்று. அதாவது ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து நவம்பரில் இதை பண்ண போகிறேன் இந்த இயர்க்குள்ளே நான் இதை பண்ண போகிறேங்கிற ஒரு கோலை வந்து அந்த உங்களோட டிசைர் உங்களோட சாய்ஸை வந்து நீங்கள் பிக்சரைஸாக நீங்கள் எழுதி போஸ்டராக எழுதி ஒட்டுவாங்க. அது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷுவலைசேஷன் மாதிரி புரியுதுங்களா, ஒரு மோட்டிவேஷன் நம்மளுக்கு பண்ண அந்த இயற்கையில் அதை பண்ணியாகணும். அந்த விஷன் போர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் கேன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்துட்டு விஷன் போர்டுன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ இதில் எதை ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இதை சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு ஸோ இந்த இயரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை போடுங்க. ஸோ நான் வந்து இந்த இயரில் மினிமம் ஒரு 500 வீடியோஸ் நான் 500 கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் விஷுவல் பார்க்க போகிறோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நான் மாற்றிக்கிறேன் 500 கண்டென்ட். பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெயிட் லாஸ்க்கு வந்து அதுக்கு நான் ஆட் பண்ணுறேன். Loads for better health. ஸோ அடுத்து வேற வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஜாப்ல இருக்கீங்க, அட்லீஸ்ட் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் டார்கெட் இந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப்ல இருக்கோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ஸ்விட்ச் ஆகுறோம் அப்படின்னு பார்த்து இங்கே நான் போகிறோம். ஜாப் ட்ரான்சிஷன் எனக்கு ஆப்டாக இருக்குது, நான் போடுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, reaching next level of
இந்த மாதிரி நீங்கள் எக்கச்சக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அது எம்டியாகவும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக வந்து ஒரு இமேஜ் எடுத்துக்கிறோம், எடுத்துகிட்டு இதை அப்படி சைஸ் சின்னதாக பண்ணிக்கலாம். இதான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒன்று மேலே ஒன்று அப்படியே வச்சுட்டு வரலாம். அது உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுங்கிறதுனால தான் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணணும். ஸோ இது நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன் பை ஒன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டெக்ஸ்ட் ஆக்கிறோம். ஸோ இங்கே டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஹாய் ஹலோ ஹலோ 25 ஹபிபி இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். பார்டர் வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்கும். இப்போ பார்டர் அது பேக்ரவுண்ட் கலர் ஃபுல்லாக ஃப்ரேம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வச்சுட்டு வந்துடலாம். இதை டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது டவுன்லோட் பண்ணுறது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜேபேக்கில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது பிரிண்ட் பண்ணிக்கலாம், கேனோட டெலிட் பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.